முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்கள்ல ரொம்ப கடுமையான விரதம் அப்படின்னு சொல்லலாம் கந்தசஷ்டி விரதம் தான். அதுக்கு இணையான கடுமையான விரதம் என்ன அப்படின்னா தைப்பூச விரதம். தைப்பூசத்துக்கு முன்னாடி 48 நாள் ஒரு மண்டல விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவாங்க. தை மாதத்துல பௌர்ணமியோடு பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அந்த அற்புதமான நாள் தான் நம்ம தைப்பூசமா கொண்டாடுறோம். கந்த சஷ்டி விரதத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 7 நாள் உண்ணாம கூட விரதம் இருப்பாங்க. ஆனா இது 48 நாள். தைப்பூச விரதம் 48 நாள் ஒரு மண்டல விரதம் அப்படின்றதால ஒரு வேளை சாப்பாட மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு 2 வேளை சாப்பாடு எடுத்து முருகப்பெருமானுக்கு மாலை போட்டு விரதம் இருப்பாங்க. பக்தர்கள் தன்னோட வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி பால்குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, பாத யாத்திரம் போறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. சிலர் அவங்களோட உடல் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி 48 நாள் விரதம், 21 நாள் விரதம், 18 நாள் விரதம், 6 நாள் விரதம் இந்த மாதிரி விரதங்கள் எடுப்பாங்க. இல்ல நான் தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கிறேன் அப்படின்னா தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் கூட விரதம்